இந்த நாளிலே முறையாக வாசிக்கப்பட வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதம் 138. சங்கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்தின் நிலையாக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினேன். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். கர்த்தாவே, கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். சபையார் அமர்வோம். நாம் மீண்டும் ஞானப்பாட்டு 5 முதல் 3 கவிகளை பாடுவோம். ஞானப்பாட்டு 5
கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தந்தவரை குமாரன் சுவாசம் வழியாக கழிந்து போவார்கள். நித்திய வாழ்க்கைக்கு அவர் தந்தவரினால் அந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீதான கொடுத்தார். அவருடைய திருப்பெயரை நாம் முதலாம் ஞான பாட்டில் உலகத்தின் மூலமாக தெரிவிக்கிறோம். யோசதாவின் குமாரனாகிய யோச
பரிசுத்த கடவுளே, தேவனே பரிசுத்த, வல்லமையுள்ள கடவுளே பரிசுத்த, என்றென்றுமுள்ள கடவுளே பரிசுத்த. ஆமென். நாளிலே வாசிக்கப்பட வேண்டிய நிருபமதியானது அது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனம். பிலிப்பியர் 3 வசனங்கள் 17 முதல் 21 வசனங்களை வாசிக்க கேட்போம். சகோதரர்களே, உங்கள் என்னுடைய கூட பின்பற்றுவதாக நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டியபடி நடக்கிறவர்கள். ஏனெனில் அனைவரும் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர் என்று உங்களுக்கு அநேகரும் சொல்லுவோம். அப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேர்வு வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியம், அவர்கள் பூமி கருத்தவர்களை சொல்லுகிறார்கள். நம்முடைய உயிர் நமக்கு பரவத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கத்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாவற்றையும் பின்பற்றப்பட்டதற்காக நம்முடைய வலிமையான செயல்படியே நம்முடைய வர்க்கமான சரீரத்தை நம்முடைய மென்மையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுபடுத்தப்பட்டுள்ளனர். உன்னதமானவரே, பரிசுத்தவான்கள், ராஜ்யத்தை பெற்று ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். நாடுக்குரிய நற்செய்தி பகுதியை வாசிக்கிறவர்களாக கேட்போம். அதில் மத்திய நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 15 முதல் 22, மத்திய 22 15 முதல் 22 வசனம். அப்பொழுது பரிசேயர் போல் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரை நிறுவனத்தை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் உபதோஷனை இல்லாதவராகிறால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? நாயிற்கு வழி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எனக்கு சொல்லும் என்று கேட்டார். இயேசு அவர்கள் குணத்தை அறிந்து, மாயக்காரர்களே, நீங்கள் என்னை ஏன் சொல்லுகிறீர்கள்? வழிகாசை எனக்கு காண்பீர்கள் என்றால் அவர்கள் ஒரு பணத்தை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் இந்த சுரூபம் வேறு இடத்தில் யாருடையது என்று கேட்டார். ராயுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவர்களுக்கு போய்விட்டார்கள். Cristo
கர்த்தர் பிள்ளைகளையும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர் உற்சாகமாய் அனுப்பி கொடுத்த பெற்றோருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. ஜெபம் செய்வோம். பிதாவாகிய பராபரனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து உண்மை பணிந்து கொள்ள, உண்மை துதிக்க, உண்மை தோத்தரிக்க, உண்மை ஆராதிக்க தேவரீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய சன்னிதானத்தில் நாங்கள் தியானிக்க போகிற வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும்.
சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிற தூய ஆவியானவர் ஆண்டவரே, என்னோடும் எங்கள் ஒவ்வொருவரோடும் நேர் பேசும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த தயவுள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆண்டு வழிநடத்தும். எங்களுடைய குறைகள் குற்றங்களை எங்களுக்கு உணர்த்தி எங்களை சீர்படுத்துங்க ஐயா. உங்கள் பிரியமான பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. நீர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி இது பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். போதும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் வேத வசனத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். உலகத்தில் 2 விதமான அதிகாரங்கள் உண்டு. ஒன்று கடவுளுடைய அதிகாரம், தி அல்டிமேட் அத்தாரிட்டி, தி அப்சல்யூட் அத்தாரிட்டி. ஆண்டவர் எல்லாவற்றின் மேலும் அவருக்கு அதிகாரம் உண்டு, அவருக்கு ஆளுகை செய்வதற்கு உரிமை உண்டு. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் படைத்தார், மனுக்குலத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக தன்னை கொடுத்தார். ஆகையினால எல்லாவற்றின் மேலும் கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இந்த பூமியையும் இந்த உலகத்தையும் கர்த்தர் நேர்த்தியாய் வழி நடத்துவதற்கு தன்னுடைய அதிகாரத்தை கடவுள் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். டெலிகேட்டட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அல்லது ஏற்படுத்தப்பட்ட அதிகாரங்கள். இது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போதனை. மிக முக்கியமாக பெற்றோர் கவனிங்க, இதை சரியாக புரிந்து கொண்டு பிள்ளைகள் பெற்றோருடைய அதிகாரத்தை மதிக்க நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்கன்னா நீங்கள் நல்ல குடிமக்களை உருவாக்குகிறீர்கள். நல்ல குடும்பத்திற்கு இது அவசியம், நல்ல ஒரு விசுவாசிக்கு இது அவசியம். ஆகையினால அடிப்படை இந்த அதிகாரத்தை கனப்படுத்துவது, மதிப்பது, அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டு இருப்பதை கற்றுக் கொடுக்க வேண்டியது குடும்பத்தில். பிள்ளைகளை நேசிக்கணும் நம்ம, அதே சமயத்தில் பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் பெற்றோருடைய அதிகாரத்திற்கு அவர்கள் எப்படி கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் இங்கே யோசிக்கலாம், இங்கே எங்கெங்க பெற்றோரை பற்றி இருக்குது,
இங்கே பெற்றோரை பற்றி இல்லை. ஆனால் கர்த்தர் ஏற்படுத்தின அதிகாரங்கள் 4 அதிகாரங்கள். கடவுளால் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அல்லது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் 4 அதிகாரங்கள். இது எப்படி, எங்கேருந்து நான் சொல்கிறேன்? பைபிள் எங்கே போட்டிருக்க? அப்படி சப்மிட் அப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் அதிகாரத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். கனம் பண்ணுங்கள் என்ற வார்த்தை எங்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரோ அங்கெல்லாம் இந்த அதிகாரத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும், சப்மிட். பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். ஆகையினால ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிற முதல் அதிகாரம் பெற்றோர். பிள்ளைகளுக்கு பெற்றோர், மனைவிக்கு கணவன். இது குடும்பத்தில் கடவுள் ஏற்படுத்தியிருக்கிற அதிகாரம். அடுத்த ஸ்டேஜ் வெளியில். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆசிரியைக்கு ஒரு அதிகாரம் உண்டு. வேலைக்கு நம்ம போகிறோம், பணி செய்கிற இடத்துல நமக்கு மேல் பணிபுரிகிறவர்களுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. நாம் ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த தேசத்தில் உள்ள அரசாங்கத்திற்கு ஒரு அதிகாரம் உண்டு. நம்ம ஒரு திருச்சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம், திருச்சபையில் இருக்கிற போதகருக்கு, பேராயருக்கு ஒரு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரம் எங்கேருந்து வந்துச்சுங்க? யார் கொடுத்த அந்த அதிகாரத்தை? கர்த்தர் கொடுத்தார். அதனால தான் பெற்றோரை கனம் பண்ண சொல்லியிருக்கார். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்கார். ஏன் அப்படின்னா இந்த அத்தாரிட்டியை கர்த்தர் ஏற்படுத்தினார். நீங்கள் குரூப்பில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5 காரியங்களை நான் சுருக்கமாக வேத வசனத்தினுடைய உதாரணத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், நான் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும். இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கலாம். அதிகாரத்தில் உள்ளவர்களை நான் எப்படி நடத்த வேண்டும், அல்லது நான் என்ன செய்ய வேண்டும், அதிகாரத்திற்கு கீழ் இருக்கிற நான் என்ன செய்ய வேண்டும். முதல் காரியம் அவர் சொல்றாரு, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். சப்மிட், அடங்கி இருக்க வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதோடு கூட 7ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, 6வது வசனம் 7ஆம் வசனத்தில், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கட்டுங்கள், அவர்களுக்கு பயப்பட வேண்டும், அவர்களை கனம் பண்ண வேண்டும். இன்னைக்கு உலக மக்களுக்கு புரியாத ஒரு விஷயம், இன்னைக்கு அந்த கலாச்சாரம் அப்படியே திருச்சபைக்குள்ளே வந்துட்டு இருக்கு. ஏன்னா நிறைய வாட்ஸ்அப், டிவியில், யூடியூப்பில் நிறைய காரியங்களை நம்ம பார்த்து உலகத்தார் பேசுகிற மாதிரியே நம்மளும் பேச ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் மோடி அப்படின்ற வார்த்தையை சர்வ சாதாரணமாக சொல்கிறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? யாருக்கு அந்த மோடி? உங்கள் தம்பியா? மோடி யாரு? இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த பொறுப்பில். அவர் கொள்கைகள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அவருடைய செயல்பாடுகளுக்கும் உங்களுக்கும் பிடிக்காம இருக்கலாம், அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், நீங்கள் அவருக்கு ஓட்டு போடாமல் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு யார் அவர்? மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? மதிப்பிற்குரிய பாரத பிரதமர். ஆமாம். ஏன் அப்படின்னா அவர் பர்சனை எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்றது மேட்டரே இல்லை, அவர் உட்கார்ந்துருக்கிற சீட் அப்படி. இவர் யார் தெரியுமா? பவுல் என்ன சொல்ற தெரியுமா மோடியை பற்றி? அவர் நம்ம கூப்பிடுற மாதிரி சாதாரண மோடி கிடையாது. அவர் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர் மட்டுமல்ல, தேவனுடைய ஊழியக்காரன். அப்படியா? பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் யாரு? தேவனுடைய ஊழியக்காரனா? அப்படியா? இல்லையா? பைபிளை வாசிங்க, ஒழுங்கா படிக்கலையே நீங்க. 3 முறை தேவ ஊழியக்காரன் என்ற வார்த்தை இங்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. நான்காவது வசனம் பாருங்க. உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு அவன் தேவ ஊழியக்காரனாய்
இருக்கிறார். எவன்? அதிகாரத்தில் இருக்கிறவங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க. இங்கே அரசாங்க அதிகாரத்தை பற்றி தான் ரொம்ப பர்டிகுலராக பவுல் சொல்கிறார். பவுல் சொல்கிறத கேட்டால் நமக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஏன் தெரியுமா? பவுல் எங்கே இருந்து எழுதிக்கிட்டு இருக்காரு? ஜெயிலில் இருந்து. ஜெயிலில் தூக்கி இவரை போட்டவரை பற்றி என்ன சொல்கிறாரு? அவர் தேவ ஊழியக்காரன் சொல்கிறார். யார் அவர்? நீரோ என்கிற ஒரு கொடுங்கோல் மன்னன். இப்படிப்பட்ட கொடுங்கோல் அரசர்கள்லாம் இருந்த ஒரு ரோம சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பவுல் அரசாங்க அதிகாரிகளை பார்த்து என்ன சொல்றாரு? அவர் தேவ ஊழியக்காரன். அரசாங்கத்துடைய பொறுப்புகளில் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் அந்த அதிகாரத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் கனத்தையும் கொடுக்க வேண்டும். அவருடைய கொள்கைக்கும் அவருடைய நடத்தைக்கும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் கொடுத்தே ஆக வேண்டும். இந்த பகுதியிலேயே திரும்ப திரும்ப சொல்ற அதே வசனத்துடைய கடைசியில் சொல்றாரு பாருங்க, அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். 6ஆம் வசனத்தில் பாருங்க, அவர்கள் அந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. அவங்க கடவுளுடைய பணி செய்கிறாங்க. ஏங்க? இந்த நாட்டை கவர்ன் பண்ணுகிற, இந்த நாட்டை அரசாளுகிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்னாடி நின்னார், ஏரோதுக்கு முன்னாடி நின்னார். பிலாத்து ஏரோது எப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு எதிராக அவர் எதுவுமே செய்யலை, வாயை திறக்கலை. பிலாத்து கேட்கணும், என்ன நான் கேட்குற கேள்விகள் அமைதியில் இருக்கிறிய அப்படின்னு கேட்டபோது இயேசு என்ன சொன்னார்? பரத்திலிருந்து ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலுடைய நீ ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறாரு. அப்போ இயேசுவை என்ன ஒத்துக்கிட்டாரு? பரத்திலிருந்து யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? பிலாத்துக்கும் ஏரோதுவுக்கும். கவனிச்சிங்களா? அப்போ அதிகாரங்கள் ஆண்டவரால் உண்டாயிருக்கிறது. போலீஸ்காரராக இருக்கலாம், அவர் ஒரு ஜட்ஜாக இருக்கலாம், மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம், அவர் யாராக வேணாலும் இருக்கலாம். அரசாங்கத்தில் இருக்கிறவர்களும் தேவ அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். தேவ ஊழியக்காரன். பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் யாராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பணி செய்கிற இடங்களில் எஜமான்களுக்கு, நமக்கு மேல் பணிபுரிகிறவர்களுக்கு அதிகாரம் யாராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது? யாராலே கொடுக்கப்பட்டிருக்கு? கடவுளாலே. பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, உங்க டீச்சருக்கு அதிகாரம் யாரால கொடுக்கப்பட்டிருக்கு? கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கு. டீச்சருக்கு கீழ்ப்படுகிறது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சரிங்களா? டீச்சருக்கு கீழ்ப்படியணுமா? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணுமா? ஏன்? நீங்க நல்லா இருக்கிறதுக்கு அதான் வழி. நீ நன்றாக இருப்பதற்கும் பூமியில நெடுநாள் வாழ்வதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். ஏங்க? இந்த அதிகாரம் ஆண்டவராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால இதை சின்ன வயசுலேருந்து வீட்டில் ட்ரெயின் பண்ணுங்க. பிள்ளைகளை நம்ம நேசிப்பது நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் பெற்றோரை கனம் பண்ணவும், அதிகாரத்தில் உள்ளவர்களை கனம் பண்ணவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ இந்த அதிகாரங்கள் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவர்களுக்கு கீழ்ப்படியணும், அவர்களை கனப்படுத்தணும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கொடுக்கணும். இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதியில் இயேசு கிறிஸ்துவை வகையாக சிக்க வைக்கணும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர்கிட்ட. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடக்கி ஆண்டது மாதிரி ரோமர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க யூதர்கள் மேலே. அப்போ இருக்கிற அநேக மத தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க? கடவுள் நமக்காக போராடி இந்த ரோமர்கள் இடத்துலேருந்து நம்ம விடுதலையாக்குவார் அப்படின்னு அநேக பேர் எண்ணிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒருத்தர் இயேசுசாமி கிட்ட கேட்குறாரு, ஐயா உங்களுக்கு யாரை பற்றியும் கவலையே இல்லை, நீங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ரோமருக்கு வரி கொடுப்பது நியாயமா? கொடுக்கணுமா வேண்டாமா? ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? ராயனுடையதே ராயனுக்கும். நிறைய நேரத்தில் ஆண்டவர் கேட்காத கேள்விகளும் பதில் சொல்லுவார். கேட்ட கேள்வி என்ன? ராயனுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? ஆண்டவர் கொடுக்காத அதோட சொல்லி நிறுத்திருக்கணும்ல.
அடிஷ்னலாக சேர்த்து ஒன்று சொல்கிறாரு, ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடு, தேவனுக்குரியதை ஆமாம் ஆண்டவர் கொடுக்க வேண்டியதில் கவனமாக அவருக்கு கொடுத்து விடு என்பதை சொல்கிறார். அதை பற்றி ஒருவேளை எதிர்காலத்தில் நம்ம சிந்திக்கலாம். இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த காரியம், அதிகாரத்தில் இருப்பவர் தவறு செய்யும்போது என்ன செய்ய வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை தெரியாமல் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனைகளை சிக்கிக்கொள்கிறோம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் தவறு செய்யும்போது என்ன செய்ய வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லிவிட்டு நான் பைபிளுக்கு போக விரும்புகிறேன். ஒரு போலீஸ்காரர் ரோட்டில் நின்று வர்ற வண்டிகளை நிறுத்தி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறார். காசு அநியாயமாக வாங்கிட்டு வண்டிகள் எல்லாம் இருக்கிற பில்லு போடுறதுல லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறார். போயிட்டு திரும்பி வரும்போது அவர் நடு ரோட்டில் நின்று ஸ்டாப் அப்படின்னு காட்டுறாரு. நிற்கணுமா வேண்டாமா? நிற்காம போறேன்னு வச்சுக்கோங்க, ஏன் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா? அவரே லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு எங்கெங்க உரிமை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் தவறு செய்தவராக இருந்தாலும் நான் அவருக்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். வேதத்திலிருந்து சில உதாரணங்களை நான் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். முதல் உதாரணமே இயேசு கிறிஸ்து தான். அதிகாரத்தில் இருப்பவர்கள் தவறு செய்யும் போது இயேசு என்ன செய்கிறார்? பிலாத்து விசாரிச்சான், ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் சிலுவையில் அறைய தீர்ப்பு கொடுக்குறான். ஏரோது அதிகாரத்தில் இருந்தவன் தப்பு செஞ்சானா? தப்பு செஞ்சான். அவனும் விசாரித்து பார்த்தான், ஒரு குற்றமும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டான். என்ன செய்யணும்? இவன் செஞ்சது சரியா தப்பா? ரெண்டு பேர் செஞ்சதும் சரி, தவறு. பிலாத்து செஞ்சதும் தவறு, ஏரோது செஞ்சதும் தவறு. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கலாம்? நீ பண்ணது அநியாயம், உனக்கு அறிவு இருக்குதா? நீ எல்லாம் ஒரு ராஜாவா? நீ எல்லாம் ஒரு பூஜான்னு சொல்லிட்டு ஏசாமி கோவப்பட்டு சண்டை போட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம், பிதாவை நோக்கி கூப்பிட்டுருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பொறுமையாய் அநியாயமான அந்த பாடுகள் எல்லாவற்றையும் சகித்தார். சொன்னோன்னே நம்ம என்ன சொல்லிடுவோம்? அவர் இயேசுங்க, அவர் இயேசு, நான் அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? வேத புத்தகத்தில் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த இன்னொரு நபர் தாவீது. சவுல் அரசாட்சி செய்கிறான். அவன் செய்தது எல்லாமே அநேக தவறு. அதில் மிக முக்கியமான தவறு, தாவீதை அவன் நடத்தின விதம் எல்லாமே தவறு. பொறாமையின் நிமித்தம் தாவீதை கொல்ல பார்க்குறான். ஈட்டி எடுத்து அப்படியே ஒரே குத்தா குத்தி கொன்னுட பார்க்குறான். தாவீது தப்பிச்சு ஓடிட்டான். காடு மலை விடவே இல்லை, துரத்தி துரத்தி பின்னாடி போறான். சவுல் தவறு செய்கிறான், ஆனா ராஜாவை. அது மட்டுமல்ல, என்னெல்லாம் நடந்தது கவனிங்க. கர்த்தர் அவனை ராஜ்யத்திலிருந்து, ராஜ்ய பாரத்தை அவனை விட்டு எடுத்துட்டாரு. கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவன் மேல வந்துருச்சு. அது மட்டுமல்ல, கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டாரு. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இத்தனை காரியத்துக்கு பிறகு தாவீது சவுலை எப்படி பார்க்கிறான்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணினவர். யாரு? தன்னைய கொல்லுவதற்காக இஸ்ரவேல் படையவே கூட்டிட்டு காடு மலையா அலையோ அலைன்னு அலைகிறான். என்ன குற்றத்துக்காக? தாவீது செய்த எந்த தவறுக்காக? எந்த தவறு செய்யலாங்க. சவுல் ஏன் கொல்ல பார்க்கிறான்? ஒரே ஒரு காரணம், அவன் அதிகாரத்தில் இருக்கிறான். நாளைக்கு இந்த அதிகாரம் தன்னுடைய பிள்ளைக்கு வேணும், அவ்வளவுதான். தாவீது இருந்தா அடுத்தது தாவீது தான் அரசன் அப்படின்றது இவனுக்கு தெரியும். ஆகையினாலே தாவீதை கொல்லுவதற்காக அநியாயமாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துற படையை கூட்டிட்டு போறான். காடு மலை எல்லாம் தேடி அலைகிறான். 2 முறை சவுல் வசமா தாவீது கையில சிக்கிட்டான்.
ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். சவுலும் அவனுடைய படை வீரர்கள் எல்லாரும் படுத்து தூங்குறாங்க. தாவீதும் அவனுடைய படையும் போய் சவுலையும் அவனுடைய படை வீரர்களையும் சூழ்ந்து கொண்டார்கள். தலைமாட்டில் ஒரு செம்புல தண்ணி இருக்கு, பக்கத்திலேயே ஒரு ஈட்டி தரையில குத்தி வச்சிருக்கு. தாவீதுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஊன்னு சொல்லுங்க, அந்த ஈட்டியை பிடிங்கி ஒரே குத்தா சவுல குத்திடுறாங்க. கர்த்தர் பாருங்க, அவங்க சொல்றதெல்லாம் பாருங்க, ரொம்ப ஆவிக்குரியவர்கள் மாதிரி இருக்கும். சில நேரத்தில் சில சொல்ற ஆலோசனை எல்லாம், கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, அதனால காலி பண்ணியிருக்காரு. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். வாசிங்க. பதினொன்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் சவுல் தாவீது சொன்ன காரியம் என்ன, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆமே. இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இல்லையா? கர்த்தர் இவனே அபிஷேகம் தான் பண்ணியிருக்கிறாரு. அவனை மட்டுமா அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு? இவனே அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் அவன் கிட்ட இருந்து ராஜ்ய பாரத்தை கர்த்தர் எடுத்துட்டது தெரியும் அவனுக்கு. அவனுக்கு அசுத்தாவி வந்தது தெரியும், இவன் தான் பிசாசு ஓட்டினது. ஆனா இன்னும் அவனை எப்படி பார்க்கறான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணினவர். அதனால என்ன சொல்றாரு, எப்பா அவனை காலி பண்ணாதான்ப்பா நீ உட்கார முடியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் சொல்றாங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணது சரிதான், உன்னையும் தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அவனை நீ காலி பண்ணாதான் அவன் சீட்டில் நீனு உட்கார முடியும். கர்த்தர் அதுக்காக தான் அவனை பண்ணது உன் கையில் கொடுத்துருக்காரு, ஒரே போட்டுடு அப்படிங்கிறாங்க. இப்போ அவன் சொன்ன காரியம் என்ன, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் அவர் மறித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் ஓடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். கவனிச்சிங்களா? அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு தவறான நபர், அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கிற நபர் சரியில்லை, ஆனால் அவர் கையில் அதிகாரம் இருக்கு. அவர் எப்படி நம்ம பார்க்கணுமா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர், ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் அவரை உட்கார வச்சிருக்கிறார். அவருடைய கொள்கை எனக்கு பிடிக்காம இருக்கலாம், அவர் நடந்துக்கிற விதம் பிடிக்காம இருக்கலாம், ஆனா அந்த அதிகாரம் ஆண்டவரால் கொடுக்கப்படும். அவர் உட்கார்ந்துருக்கிற சேருக்காக, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்காக இந்த மரியாதையையும் இந்த கனத்தையும் நீங்களும் நானும் அவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். வேத புத்தகம் இந்த திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறது. 4வது கேள்வி, அதிகாரங்களின் வரம்புகள் மீறப்படும் போது கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை இந்த கேள்வி உங்களுக்கு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். என்னன்னா, அதிகாரங்களுக்கு எல்லைகள் உண்டு. ஆண்டவர் கொடுத்திருக்க அதிகாரங்கள் எல்லாத்துக்கும் எல்லை இருக்கு. பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல் அதிகாரம் உண்டு, அந்த அதிகாரத்திற்கு ஒரு எல்லை இருக்கு. எந்த எல்லை? ஃபேமிலிக்குள்ள பிள்ளைங்க மேல அதிகாரம் செலுத்தலாம். கணவனுக்கு மனைவி மேல அதிகாரம் இருக்கு, குடும்பத்துக்குள்ள அந்த அதிகாரத்தை செலுத்தலாம். ஆஃபீஸில் மேனேஜருக்கு எம்ப்ளாயி மேல அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தை ஆஃபீஸுக்குள்ள தான் காண்பிக்க முடியும். சப்போஸ் கணவர் இப்படி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, ஆஃபீஸுக்கு நீ நாளையிலிருந்து 11 மணிக்கு தான் போகணும் அப்படின்னு கணவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். கணவருக்கு மனைவி மேல அதிகாரம் இருக்கா? இருக்கு. சப்போஸ் உங்கள் கணவர் சொல்கிறாரு, நாளையிலேருந்து
நீ ஆஃபீஸ்க்கு 11 மணிக்கு தான் போகணும். என்ன நடக்கும்? ஆஃபீஸில் வேலை செய்ய முடியாது. அப்படி சொல்கிறதுக்கு கணவருக்கு ரைட்டு இருக்கா? வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டா ரைட்டு இருக்கு, வேலைக்கு அனுப்புனா ரைட்டு இல்லை. ஏன்னா அது அந்த ஏரியாக்குள்ள இவர் அதிகாரம் செலுத்த முடியாது. இவருடைய ஏரியா வீட்டுக்குள்ளே தான். இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் எம்ப்ளாயியை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. அவருக்கு ரைட் இருக்கா? இல்லை. அவர் யாரை கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு அவருக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் உரிமை இருக்குது. அதில் ஆஃபீஸருக்கு உரிமையா இல்லை. வேதத்தில் அந்த மாதிரி சிலர் தவறான எல்லைகள் அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க. சம்பவம் உங்களுக்கு தெரியும். ராஜா பிரஜைகளை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க நான் நிறுத்தின பொற்சிலையை தான் நீங்க வணங்கணும். ராஜாவுக்கு நான் யாரை நம்பணும், எந்த மதத்தில் நான் இருக்கணும், நான் யாரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்றதுக்கு ராஜாக்கும் அரசாங்கத்திற்கும் உரிமை இல்லை. நான் நல்ல குடிமகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ராஜாக்கு உரிமை உண்டு. ஆனால் நான் எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு ராஜாக்கு உரிமை இருக்கா? இல்லை. ஆனால் இங்கே அரசன் என்ன சொல்றாரு, நான் நிறுத்தின பொற்சிலையை தான் நீங்க வணங்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் என்ன சொல்றாங்க? முடியாது. ராஜாக்கு எதிர்த்து தானே நிற்கிறாங்க இவங்க ராஜாத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்களா இல்லையா? எதிர்த்து தான் நிற்கிறாங்க. ஆனால் இது சரியா தப்பா? சரி. ஏன் சரி? இது ராஜாவுடைய எல்லைக்குட்பட்ட அதிகாரம் அல்ல. ராஜா என்ன செய்யணும் அப்படின்னு நான் யாரை வணங்கணும்னு சொல்ற உரிமை ராஜாவுக்கு கிடையாது. அவனுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியில இது இருக்குது. அதனால இந்த விஷயத்துல நான் ராஜாவுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு அரசாங்கம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் இனி சுவிசேஷம் அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்லாமலே நம்ம அறிவிக்க மாட்டோம், அது வேற விஷயம். ஆனால் சப்போஸ் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் அரசாங்கம், நீங்க சொல்லக்கூடாதுன்னு, அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இது அவர்களுடைய எல்லைக்குட்பட்டது அல்ல. ஆகையினால அவரவர்களுடைய எல்லைக்குட்பட்ட அந்த எல்லைக்குள்ள தான் அவர்களுடைய அதிகாரத்தை செலுத்த முடியும். தானியேலுடைய சம்பவம் அப்படிதான். அவர் சொல்ற 30 நாள் எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது, என்னையே தான் வணங்கணும் அப்படின்னு ராஜா சொல்றாரு. இப்ப மீறி தான் தானியேல் என்ன செய்யறான்? மற்ற எல்லா விஷயத்திலையும் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்த தானியேல் இந்த விஷயத்துல மட்டும் ராஜாவுக்கு கீழ்ப்படியவில்லை. வழக்கம் போல ஜன்னல்ல திறந்து வச்சு தினமும் 3 வேளை கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். அதுக்காக நீ என்னை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, சிங்க கெபியில தூக்கி போட்டாலும் அதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். அதனால கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், அதிகாரங்களுக்கு எல்லைகள் உண்டு. அந்த எல்லைகளுக்குள்ளே அந்த அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம். 5வது கேள்வி, அதிகாரத்தில் உள்ள நபர் என்னை தவறு செய்ய சொல்லும்போது கீழ்ப்படிய வேண்டும். ரொம்ப முக்கியமான கேள்விங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அவர் தப்பான நபர், அது பிரச்சனை கிடையாது. அவர் சரியான நபரா தவறான நபரான்றதுல இங்கே பிரச்சனை இல்லை. அதிகாரத்தில் இருக்கிறவர் என்னைய தப்பு செய்ய சொல்றாரு. எனக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நபர் என்னைய தப்பு செய்ய சொன்னா நான் செய்யணுமா வேண்டாமா? செய்யணுமா? வேண்டியதில்லை, வேண்டியதில்லை. பைபிள் உதாரணம் இருக்கா? இருக்கு. ராஜா அவனுடைய அரசாட்சியின் கீழே வேலை செய்கிற 2 பெண்களை கூப்பிடுறான். அவங்க பேர் சிப்பிரால், பூவால். இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேருக்கும் ஒரு கட்டளை கொடுக்குறான். என்ன கட்டளை கொடுக்குறான்? நீங்க எபிரேய பெண்களுக்கு மருத்துவம் பார்க்கும்போது பிறக்கிற பிள்ளை ஆண் பிள்ளையா இருந்தா என்ன செஞ்சிடணும்? கொல்லணும் அப்படிங்கிறான். மருத்துவச்சிகள் கொன்னாங்களா? கொல்லல. ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா? கீழ்ப்படியல. ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறாரு, கீழ்ப்படியல. கீழ்ப்படியாதனால ஆண்டவர் தண்டிச்சாரா? அவங்கள தண்டிச்சாரா? தண்டிக்கல, ஆசீர்வதிச்சார். ஏன்? ராஜா சொன்னது தப்பு, ராஜா கொடுத்த கட்டளை
தவறான கட்டளை. அவர் தப்பு பண்ணலாம், அது அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பிரச்சனை. அவர் என்னைய தப்பு செய்ய சொல்லும் பொழுது நான் கவனமா இருக்கணும். நான் தவறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதற்கு நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் என்னை அந்த பணியில ஏன் வச்சிருக்கிறாரு? ஏன் வச்சிருக்கிறாரு? உயிரை காக்கிறதுக்காக வச்சிருக்கிறாரு. கொல்றதுக்காக வச்சிருக்கிறார் நர்ஸுங்களை? காக்கிறதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. ஆனா இங்க ராஜா என்ன செய்ய சொல்றான்? கொல்ல சொல்றான். ஆனா இந்த மருத்துவச்சிகள் தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த விஷயத்துல அவங்க ராஜாவுக்கு கீழ்ப்படியலை, அமைதியில் இருந்து எல்லா பிள்ளைகளையும் உயிரோடு விட்டுட்டாங்க. யாத்திரையாகும் 1ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் அது இருக்கு. என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் தங்களுடைய பணியில கடவுளுக்கு பயந்து பிள்ளைகளை கொல்லாது இருந்தது நிமித்தம் கர்த்தர் இந்த பெண்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். இவங்க யாருங்க? இவங்க எபிரேயர்களா? இல்ல, இவங்க எகிப்தியர்கள். கவனிச்சிங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சவங்க யாரு? எபிரேயர்கள் இல்ல, அவங்க எகிப்திய மருத்துவ பெண்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவர்கள் குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஏன்? ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால அல்ல, கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததினால. ஆகையினால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்ம கவனிக்க வேண்டிய காரியம். ரெண்டாவது ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரதான ஆசாரியர் சீஷர்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, எக்காரணத்தை கொண்டும் இயேசுவை பத்தி நீங்க சொல்லவே கூடாது. என்ன செய்யறது? கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள்னு சொல்றாரு. பிரதான ஆசாரியர் என்ன சொல்றாரு? அதை செய்யக்கூடாதுங்கிறாரு. எதுக்கு கீழ்ப்படுகிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம், வாசிக்க அந்த வசனத்தை, 18 to 20 வரைக்கும் உள்ள வசனங்கள். இங்கே அவர்கள் தெளிவாக மறுத்து தைரியமாக சொன்ன காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க? ஏன் நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியணும்? கர்த்தர் எங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்காரு? தேவனுக்கு கீழ்ப்படிவதா உங்களுக்கு கீழ்ப்படுகிறதா? எதை நாங்கள் செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் செய்ய சொன்னால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அல்டிமேட் அத்தாரிட்டி யார் தான்? கர்த்தர் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி. அவருடைய கட்டளைக்கு விரோதமாக எந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொன்னாலும் சரி, நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால் இந்த காரியங்கள் தெளிவாக நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கேள்விக்கான பதில், தவறு செய்யாதவர் தான் கண்டிக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. தப்பே செய்யாதவங்க தான் கண்டிக்கணுமா? அப்படின்னா எந்த பெற்றோருமே பிள்ளைங்களை கண்டிக்க முடியாது. நான் சொல்றேன் சரிதானே? தப்பே செய்யாதவங்க தான் கண்டிக்கணும் அப்படின்னா எந்த பெற்றோருமே பிள்ளைங்களை கண்டிக்க முடியாதுல்ல. நம்ம எல்லாம் பெரியவங்க எல்லாம் தப்பு பண்றோமா பண்ணலையா? பண்றோம். தப்பே செய்யாதவங்க தான் கண்டிக்க முடியும்னா எந்த பெற்றோரும் பிள்ளைகளை கண்டிக்கவே முடியாது. திருச்சபையில் முதல் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்த பேதர் யாரு அப்படின்னா இயேசுவை மறுதளிச்சவர் தான். இயேசுவை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு மறுதளிச்ச பேதருக்கு தான் முதல் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தார். என்ன நடந்தது? அனனியா சப்பீரால் 2 பேரும் அப்படியே ஆன் த ஸ்பாட் விழுந்து செத்து போனாங்க. இவர் அவங்களுக்கு மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் இருக்குது, இவருக்கு என்ன ரைட் இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? ஐயோ உன்னே தெரியாதா? நீனே சேவல் கூறதுக்கு முன்னாடி அந்த பொம்பளைக்கிட்ட இயேசுவே யாரும் தெரியாது மறுதளிச்சு சத்தியம் பண்ண சபிச்ச,
நீ எல்லாமே ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க உனக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு யாராவது கேட்டாங்களா? அப்படி யோசிச்சானா யாருமே நம்ம எந்த நடவடிக்கையும் யாருமே எடுக்க முடியாது உலகத்தில். ஏன்னா நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு, அவர் தப்பு பண்ணது இல்லையா? தப்பு பண்ணியிருக்காரு, பண்ணலையா? பண்ணியிருக்கிறார். ஆகையினால எல்லா மனிதர்களும் தவறு தான் செய்திருக்கிறோம். ஆகிலும் கடவுள் கொடுத்த அதிகாரத்து நிமித்தம் நம்ம சில காரியங்களை நம்ம நடவடிக்கை எடுத்து தான் ஆக வேண்டும். எதுக்காக அப்படின்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பை சரியாய் நிறைவேற்ற வேண்டுமானால். ஏன்னா நம்ம முதல்ல பார்த்துட்டோம், அதிகாரங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படிங்க வந்துச்சு? அந்த அதிகாரம் எப்படி வந்துச்சு? ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த அதிகாரத்தை குறித்து ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அன்னைக்கு இயேசு பிலாத்துக்கு முன்னாடி நின்னாரு. ஆனால் ஒரு நாள் பிலாத்து இயேசுக்கு முன்னாடி நிற்க போறான்னா போகலையா? அப்போ ஜனங்களை பிரியப்படுத்த நான் செஞ்சேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அதெல்லாம் சொல்லவே முடியாது. நீ செஞ்சியா செய்யலையா, அவ்வளோதான். நோ எக்ஸ்பிளனேஷன். தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினவர்கள் எவரும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும். யாரும் இதில் விதிவிலக்கு இல்லை. யாரும் நம்ம தட்டி கழிக்க முடியாது. ஏராளமான சம்பவங்கள் உண்டு, வேதத்திலும் சம்பவங்கள் உண்டு, நடந்த சம்பவங்களும் பல உண்டு. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை கற்றுக்கொண்டதற்கு காரணமே நான் வாங்கின அடி தான். அதே ஒரு சம்பவத்தை மாத்திரம், நடந்த சம்பவத்தை நான் சொல்லிட்டு ஜோம் பண்ண விரும்புகிறேன். என்னுடைய ஊழிய பணியில் நான் பணிபுரிந்து கொண்டு இருக்கும்போது ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் எனக்கு தொலைபேசியில் என்னை அழைத்து திடீர்னு ஒரு நாள் ராத்திரி இப்படி சொன்னார், தம்பி நீங்கள் பிஷப் என்கொயரியில் நிற்கிற மாதிரி நான் ஒரு தரிசனத்தில் பார்த்தேன், ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. சொன்னேன், இப்போ லோக்கலில் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு இந்து சமயத்தை சேர்ந்த பெண்ணை ஞானஸ்தானம் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு நாள் இதனால் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரப்போதான்னு யோசிச்சுட்டு நான் உடனே அதை நிறுத்துகிறதற்கான முயற்சி எடுத்து அதை நான் நிறுத்திவிட்டு, இந்த ஊழியக்காரர் சொன்னதை நான் மறந்துட்டேன். நான் அதிகமாக இந்த தீர்க்கதரிசனங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நானாக போய் அவர்கிட்ட ஜோம் பண்ணிக்கலாம், அவராக ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னது. அதனால் ஜோம் பண்ணி ஆண்டவர் ஏதோ ஒரு ஆபத்துக்கு நம்மளை காப்பாற்றிட்டாருன்னு நினச்சிட்டு நான் அமைதியில் இருந்துட்டேன். சில மாதங்கள் கழித்து ஒரு திருச்சபையில் ஒரு காரியம் நிகழ்ந்தது. உங்கள் அநேகருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பிடி படிக்காத சில நபர்களுக்கு ஆர்டினேஷன் கொடுத்து அப்பாயின்மெண்ட்டு போட்டாங்க நம்ம சர்ச்சில். அப்பொழுது அங்கே ட்ரைனிங்கில் இருந்த ஆயர்கள்லாம் சில பேர் அதை யோசித்தோம், இது தவறான ஒரு நடவடிக்கை. இப்படி பிடியே படிக்காதவங்களுக்கெல்லாம் ஆர்டினேஷன் கொடுத்தா நாளைக்கு எல்லா அரசியல்வாதிகளும் போதகர்களாக இருப்பாங்க. அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். உடனே அதுக்கு முன்னின்று அதை பொறுப்பெடுத்து செய்த ஒரு சகோதரர் பேராயருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் எல்லாருடைய கையெழுத்தும் வாங்கினார். எல்லாரும் கையெழுத்து போட்டதுனால எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் கையெழுத்து போட்டுட்டேன். அது கொண்டு போய் அதை பேராயர்கிட்ட கொடுத்தாங்க. பேராயர் அதை படித்தோடனே கோவம் வந்துருச்சு. ஏன்னா அது மரியாதை இல்லாமல் எழுதப்பட்டிருந்த ஒரு கடிதம், பேராயருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் எழுதப்பட்டிருந்த ஒரு கடிதம். ஆகையினால பேராயர் அதை கசைக்கு குப்பை தொட்டியில் போட்டுட்டாங்க. போட்ட உடனே அந்த நபர் அந்த லெட்டரை கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி பேராயர் மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டார். அந்த கடிதத்தில் கையொப்பம் போட்ட யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை, யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட கேட்கலை, கேஸ் போட்டார். எங்களுக்கு தெரியாது இந்த லெட்டரை வச்சு கேஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. போன உடனே முதல் ஆளாக பேராயர் என்னைய என்கொயரிக்கு கூப்பிட்டார். ஏன் என் மேலே கேஸ் போட்டேன்னு கேட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்பொழுது தான் எனக்கு தெரியும் இந்த மேட்ரு. அப்போ நான் யோசித்தேன், இந்த கடிதத்தில் எழுதியிருந்தது சரிதானே, எழுதியிருந்த கருத்து சரியாக இருந்திருக்கலாம், ஆனால் எழுதின விதம்
கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை கனம் கொடுக்கப்படலை. ஒன்று. ரெண்டாவது காரியம், அதிகாரத்தில் இருக்கிறவருக்கு எதிராக கோர்ட்டில் போய் கேஸ் போடுறது, ஒரு பேராக இருக்க எதிராக கேஸ் போடுறது அப்படின்றது அவர் யாருன்றது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு ரொம்ப முக்கியம். அன்றைக்கு நான் அவர்கள் பேராயர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அன்றைக்கு இது ஏன் தப்புன்னு படிக்க ஆரம்பித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி செய்தி. இந்த செய்தியை நான் அன்றைக்கு தான் கற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மிக முக்கியமான பாடமாக அது அமைந்தது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஏங்க பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன் பிரச்சனை? இந்த மாதிரி நிறைய காரியம் தவறுன்னு தெரியாமல் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு அரசு பணியில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் நின்று லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாரு. லஞ்சம் கேட்டாலும் ஓங்கி ஒரு அற விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? அரசு பணி செய்ய விடாமல் தடுத்தாருன்னு என் மேலே சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க. சரிங்க, அப்போ என்னங்க செய்யணும்? அவன் வாங்கிட்டே போட்டுமா அப்படின்னா, அதை தடுக்கணும்னு நினச்சா என்ன செய்யணும்? வேற வழி இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் கொடுக்கலாம்ல. அப்படி இந்த தவறை நான் டீல் பண்ண வேண்டிய விதத்தில் டீல் பண்ணணும். நான் தாறுமாறாக டீல் பண்ணேன்னா லஞ்சம் வாங்கினவர் அமைதியில் இருப்பார், தட்டி கேட்ட நான் ஜெயிலில் இருக்கணும். ஆகையினால அதிகாரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரத்தில் உள்ளவர்களை கனப்படுத்த வேண்டும். அதிகாரத்தில் உள்ளவர்கள் தவறு செய்ய சொல்லும்போது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆண்டவருடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு பயந்து நடக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் செய்ய முடியாது. எந்த அதிகாரமாக இருக்கணும், எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்குது, அவங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு அதிகாரமே இல்லைங்க, அவர் தான் டாப் மோஸ்ட் அப்படின்னா கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். யாருமே தப்ப முடியாது. ஆகையினால கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த நாளினுடைய செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பானால், உங்களுடைய தவறுகளை ஆண்டவர் உணர்த்துவாரானால், தேவனுடைய சமூகத்தில் நாம் அவைகளை ஒத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு இறங்கி நம்முடைய தவறுகளை மன்னித்து நம்முடைய குடும்பத்தில் மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் உள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உடைய பாதத்தில் நாங்கள் வந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. கர்த்தாவே, அநேக நேரங்களில் நீர் எங்களுக்கு மேல் உள்ள அதிகாரங்களில் வைத்திருக்கிறவர்களை மரியாதை குறைவாக நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நாங்கள் கொடுப்பதில்லை ஆண்டவரே. நாங்கள் எப்படி அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று புரியாமல் அநேக தவறு நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். அது நிமித்தமாக எங்கள் வாழ்க்கையில் பல பாடுகள் உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு. கிருபையாய் மன்னிங்க ஆண்டவரே. உலக அதிகாரிகளாக இருந்தாலும், எங்களுடைய பெற்றோராக இருந்தாலும், கர்த்தாவே நீர் நியமித்திருக்கிற அதிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அதிகாரங்களை கனப்படுத்த, அந்த அதிகாரங்களுக்கு அடங்கி இருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தெய்வீக வழிநடத்துதலின்படி எல்லாவற்றையும் செய்து மேலான ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் எங்களுக்கு உணர்த்துவீரானால் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் அதை ஒத்துக்கொண்டு உடைய மேலான இரக்கத்தை, உடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் தவறி இருக்கிறோம். உடைய பாதத்திலே நாங்கள் அதை ஒத்துக்கொள்கிறோம். நீர் எங்களுக்கு இறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய சில காரியங்கள். வருகிற வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய ஆலயத்தில் எளிமையான முறையில் அறுப்பின் தோத்திர பண்டிகை ஆசரிக்கப்படும். இந்த அறுப்பின் தோத்திர பண்டிகையினுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கம், நீங்கள் ஆண்டவருக்கு கொடுப்பதனுடைய பலனை
Thank you.